ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ஏப்ரல் 25 எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் வின் பண்ணிடுறாங்க கீர்த்தியை. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்லேயும் வின் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து பிரின்சிபல் ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக தேர்ட் ரவுண்ட்லேயும் தனை தான் வின் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பேட்மிண்டன் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன். அதுவும் அவங்க அப்பா அம்மா கையால். இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடா, தனத்துக்கு தெரியக்கூடா. ஸோ இவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிற மாதிரி முடிவெடுத்து நேராக ஜானகி வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஜானகி ஃபோன் எடுத்ததும், இங்கே பாருங்கம்மா, இங்கே எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு சூப்பராக பேட்மிண்டன் விளையாடுறா, அவளுக்கு சர்டிஃபிகேட் மெடல்னு உங்கள் 2 பேர் கையாலே கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்களும் சரி கண்டிப்பாக காலேஜுக்கு வரணும் அப்படின்னு ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, தானும் அங்கே தானே விளையாடுறா, இது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சமாளிக்க எடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ரகுராம் யாருமா ஃபோனில் எங்கள் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்கள் சார், எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு பேட்மிண்டன் நல்லா விளையாடுவா, அவளுக்கு மெடல் சர்டிஃபிகேட் உங்கள் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்களும் மேடமும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு என்ன சார், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி கிட்ட, என்ன ஜானகி காலேஜுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டதும் உடனே ஜானகியும் வேற வழி இல்லாமல் ரகுராம் கிட்ட கிளம்பிடுறாங்க. இங்கே பாரு, நம்ம மாயா தனத்துக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க ரகுரா. இங்க பார்த்தோம்னா தனம் தேர்ட் ரவுண்ட்லயும் வின் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து மாயா எங்கால சீனு எல்லாருமே பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ஓகே ஒன்று நான் அக்செப்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா, இங்கே பாருமா தானோ, நீ இந்த ரவுண்ட்லேயும் வின் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் உனக்கு அவார்ட்ஸும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கறதுக்காக முக்கியமான ஒருத்தங்களை வரவழைச்சிருக்கேன், நீ என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொன்னதும் தனவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரின்சிபல் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட் யாரா இருக்கும், அதான் நீ ஒன்றும் புரியலையே அப்படின்னு மாயா சீனு அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ரகுராம் ஜானகி என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து சீனுமாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, பிரின்சிபல் வர சொன்ன இவங்களை தானே அப்படின்னு பேர் அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மணிவண்ணனையும் நம்ம சீனுவையும் ரகுராம் கேட்கறாங்க. இல்ல, தனமாயாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, தனமாயாவை பார்த்துட்டு போகலான்னு என்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்றாங்க. சரி பிரின்சிபல், எங்களை தான் இப்படி யாரோ ஒரு பொண்ணுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணுமா வர சொல்லியிருக்காங்க, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தனத்தை பார்க்க போறாங்க. ஐயோ, நல்ல வசமா மாட்டிக்க போறேங்கிற மாதிரி மாயா சீனு பயந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா பிரின்சிபல் போய் நம்ம ரகுராம் ஜானகி வெல்கம் பண்றாங்க. இப்போ உள்ள மட்டும் பெரியப்பா போனாங்க, அவ்வளவுதான், தன்னும் கை கலவமா மாட்டிக்க போற அப்படின்னு மாயா சீனு பயந்துட்டு இருக்காங்க. நீதான் எப்பவும் வோல்ட்டா பேசுவல, ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்கிற மாதிரி மாயாவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சீனு மாயாவும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தனத்தை காப்பாத்துறதுக்காக கார்த்தி சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. என்ன சார், நீங்க தான் அந்த பொண்ணுக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா? ஆமா ஆமா, அதுக்கு முதல் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டதும் ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பேசுறப்பா, எனக்கு என்ன தகுதி வேணும்? இங்க பாருங்க சார், நீங்களா அந்த காலத்து ஆள், உங்க வீட்ல எல்லாம் என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்களா இந்த காலத்துல பொண்ணுங்களை படிக்க விடுறதே பெரிய விஷயம் தானே அப்படின்னு கேட்டதும், இங்க பாருப்பா, என்னோட 2 பொண்ணுங்களும் இந்த காலேஜ்ல தான் படிக்காங்க. சரி சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. இப்போ உங்க பொண்ணுங்களா இருந்தா நீங்க எப்படி விளையாட விடுவீங்களா அப்படின்னு கேட்டதும், சரிப்பா, இங்க பாரு, எனக்கான தகுதி நீ இல்லைன்னு நினைச்சேன்னா இந்த சர்டிபிகேட் கொடுக்கற தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கே கொடுத்துரு அப்படின்ட்டு ரகுராம் கோவமா ஜானகி அழைச்சிட்டு போனதும் கார்த்தி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தனத்தை காப்பாத்துறதுக்கு தான் கார்த்தி இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்க. இங்க பாருங்க, நம்ம தனத்தை காப்பாத்துறதுக்கு தான் கார்த்திக் சார் இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு மாயா சொன்னதும், அவ்வளவு நல்ல பையனாங்கிற மாதிரி சீனோட அப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா கார்த்தி இப்படி பேசிட்டு, இப்படி தனத்துக்கு அவங்க அம்மாப்பா சர்டிபிகேட் கொடுக்கறது உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டதும், ஐயோ சார், அவங்க எல்லாம் தனத்தை படிக்க அனுப்புறதே பெரிய விஷயம் சார், அவங்களுக்கு இப்படி விளையாட்டு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அவங்க வீட்லயே நிறைய கட்டுப்பாடு வச்சிருக்காங்க, நீங்க மட்டும் இப்ப மாட்டி விட்டுருக்கா, அவ்வளவுதான், தனோ எந்த காலத்திலயும் விளையாடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னது நல்ல வேலைப்பா, நீ காப்பாத்திட்டு அப்படின்னு பிரின்சிபல் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு.